Good evening students. என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்காப்பா? So voice clear? So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஸ்டீம் பவர் சைக்கிள். So steam power cycle na nama steam vachittu enna process la carry out pandrom, like whether work done, what sort of a work done is done, and there are different cycles சரிங்களா. steam power cycle வந்து different cycles இருக்கு. so இதுல வந்து நம்ம first வந்து பார்க்க கூடியது சரிங்களா என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா standard Rankine cycle சரிங்களா. So standard Rankine cycle la vandu pathona we have got two constant pressure process சரிங்களா. இதுல வந்து டோட்டலா வந்து 5 ideal points இருக்கும் or the point function இருக்கும் சரிங்களா. So let us draw the PV diagram for it. சரிங்களா. ஸோ இதான் வந்து PV diagram for standard Rankine cycle. ஸோ இதில் வந்து என்னென்னா ப்ரெஷர் 4 equals to ப்ரெஷர் 5 equals to ப்ரெஷர் 1, அதே மாதிரி ப்ரெஷர் 2 equals to ப்ரெஷர் 3 சரிங்களா. இதில் ப்ராசஸ் 1 to 2. ஸோ ப்ராசஸ் 1 to 2ன்றது வந்து இட் இஸ் ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். Isentropic or reversible adiabatic expansion process. சரிங்களா. ஸோ இங்கே வந்து என்ன இனிஷியலாக இருக்கக்கூடிய ட்ரை சேச்சுரேட்டட் ஸ்டீம் சரிங்களா. ட்ரை சேச்சுரேட்டட் ஸ்டீம்னா அதில் வந்து ட்ரைனஸ் ஃபேக்டர் வந்து இட் இஸ் நாட் ட்ரைனஸ் ஃபேக்டர்ன்றது இருக்காது, இட் இஸ் பியூர்லி ட்ரை சரிங்களா. ட்ரைனஸ் ஃபேக்டர் எப்போ வரும்னா சேச்சுரேட்டட் ஸ்டீமில் வந்து வரும். அதில் வந்து வெட்னஸ் ஃபேக்டர் இருந்துச்சுன்னா வில் ஹாவ் தி ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் எக்ஸ் வந்து நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இது வந்து ட்ரை சேச்சுரேட்டட் ஸ்டீம். ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா டர்பைனில் வந்துட்டு அந்த ஸ்டீம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண வைக்கிறாங்க சரிங்களா. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா ப்ரெஷர் 1 வந்து இட் ஃபால்ஸ் டவுன் டு ப்ரெஷர் 2 சரிங்களா. அண்ட் டெம்பரேச்சர் 2, டெம்பரேச்சர் 1 எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பேன்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சேச்சுரேட்டட் டெம்பரேச்சராக இருக்கும். ஸோ ப்ரெஷர் குறையிறதுனால கண்டிப்பாக என்ன ஆகும், டெம்பரேச்சரும் குறைஞ்சிரும். ஸோ ஒர்க் டன் பை டர்பைன் இஸ் ஈக்குவல்ஸ் டு H1 minus H2 சரிங்களா. ப்ராசஸ் 2 to 3. ஸோ ப்ராசஸ் 2 to 3ல வந்து wet steam is condensed isothermically and isobarically. ஸோ ஐசோதெர்மல் அப்படின்னா வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும், கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அதை வந்துட்டு கண்டென்ஸ் பண்ணுறோம். ஸோ அதனால ஹீட் ரிஜெக்டட், இந்த கண்டென்ஸ்னால் என்ன அர்த்தம்னா ஹீட்டை வந்து அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் சரிங்களா. இங்கே வந்து கண்டென்சேஷன் ப்ராசஸ். ஸோ the steam is condensed at isothermal
and isobar சரிங்களா. ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ ஹீட் ரிஜெக்டட் ஆர் ஹீட் எக்ஸ்ட்ராக்டட் இஸ் ஈக்குவல்ஸ் டு H2 minus H3 which is equals to H2 minus HF2. Process 4 to 5. இப்போ இந்த கண்டென்ஸ் பண்ண ஸ்டீம் தட் இஸ் வெட் ஸ்டீம் என்ன பண்ணுவாங்கன்னா we are pumping it சரிங்களா. 4ல இருந்து நம்ம ப்ராசஸ் 3 to 4 என்ன பண்ணுறோம்னா நம்ம பம்ப் பண்ணுவோம். ஸோ பம்ப் பண்ணுறதுனால இதில் டெம்பரேச்சர் என்ன ஆகும்னா T3ல இருந்து T4க்கு ரைஸ் ஆகும் சரிங்களா. T3 to T4. ஸோ ஒர்க் டன் பை பம்ப் இஸ் ஈக்குவல்ஸ் டு H4 minus H3 இல்லைனா ஸ்பெசிஃபிக் வால்யூம் அட் 3 into P4 minus P3. Heat addition at constant pressure process சரிங்களா. So heat added or heat supplied is equals to H5 minus H4. And process 5 என்றது boiler process சரிங்களா. So boiler என்ன பண்ணுவோம்னா heat add பண்ணுவோம். So QS heat supplied at 5 is equals to H1 minus H5. So total heat எவ்வளோ சப்ளை பண்ணியிருக்காங்கன்னா the total heat supplied is equals to H1 minus H5 plus H5 minus H4. So இந்த enthalpy ரெண்டுமே cancel ஆயிரும். Therefore H1 minus H4. Now important, net work output is equals to work done by the turbine minus work done by the pump சரிங்களா. So work done by the turbine வந்து H1 minus H2, work done by pump ன்றது என்னது we keep it as HWP னே வச்சுக்கலாம் சரிங்களா. So H1 minus HF2 plus WP. H2ன்றது HF2 ஏன்னா அது வந்து saturated dry saturationல இருக்கும் சரிங்களா. Now efficiency of the standard Rankine cycle is equals to work done by the net heat supplied. So H1 minus H2 minus work done by the pump divided by H1 minus H4. In otherwise it can be written as H1 minus H2 minus work done by pump divided by H1 minus HF2 minus work done by pump. சரிங்களா. இதில் வந்துட்டு பம்ப் நம்ம நெக்லெக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நெக்லெக்ட் தி பம்ப் ஒர்க், பம்ப் வந்து இல்லாமல் நான் ரேங்கைன் சைக்கிளில் வந்து பம்போட ஒர்க் வந்து இட் இஸ் மினிமல் அப்படின்னு நம்ம கருதி பம்ப் ஒர்க் நெக்லெக்ட் பண்ணோம்னா எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல்ஸ் டு H1 minus H2 divided by H1 minus H3. If efficiency or if pump work is neglected அப்படின்னா efficiency is equals to H1 minus H2 divided by H1 minus H3. இந்த H3ன்றது என்னன்னா H3 is equals to HF2 சரிங்களா. இது எப்போ நெக்லெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா see we neglect the pump work எப்போனா in case if the pump operates in low pressure, low pressure ஆக ஆப்ரேட் பண்ணும்போது pump work is neglected. high pressure ஆக ஆப்ரேட் பண்ணா will include the pump work. ஸோ ஏற்கனவே இந்த ப்ரீவியஸ் செஷன் வந்து நான் ஸ்பெசிஃபிக் ஸ்டீம் கன்சப்ஷன்
ஸ்பெசிஃபிக் ஸ்டீம் ஃப்ளோ ரேட் அண்ட் ஒர்க் ரேஷியோ பார்த்துருந்தோம். சரிங்களா? இப்போ ஆக்சுவலாக வந்து எப்படின்னா நம்ம ஸ்டாண்டர்ட் ரேங்கைன் சைக்கிள் நம்ம எந்த ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பைக் வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குதுன்னுவாங்க. பட் அந்த பைக்கை வாங்கி நம்ம ஓட்டோம்னா ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் தான் கொடுக்கும். ஸோ ஃபார் இன் கன்வென்ஷனல் ஆப்ரேஷன்ஸ் ஸோ ஆக்சுவலாக இருக்கக்கூடிய சைக்கிள்லேருந்து இட் வில் டீவியேட். சாரி, ஸ்டாண்டர்ட் சைக்கிள்லேருந்து இட் வில் டீவியேட். ஸோ தட் இஸ் ஆக்சுவல் சைக்கிள். ஸோ ஆக்சுவல் ரேங்கைன் சைக்கிளில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்துக்குவோம். தென் வி வில் மூவ் ஆன் டு தி அதர் சைக்கிள்ஸ். ஸோ ஆக்சுவல் ரேங்கைன் சைக்கிளில் isentropic efficiency is equals to actual work divided by isentropic work. சரிங்களா? ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது டர்பைன் எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தோம்னா H1 minus H2 dash. ஏன்னா ஆக்சுவல் சைக்கிள் வந்து எப்படின்னா ஸ்டாண்டர்ட் சைக்கிள் டிவியேட் ஆகும், அதுதான் வந்து H2 dash. சரிங்களா? டிவைட் பை H1 minus H2 இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் சைக்கிளோட இது. அதே மாதிரி பம்ப் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல்ஸ் டு H4 minus H3 டிவைடட் பை H4 dash minus H3. இதெல்லாம் வந்து அந்த பாயிண்ட்ஸில் இருக்கக்கூடிய என்தால்பி வேல்யூ. சரிங்களா? Now actual cycle efficiency actual is equals to H1 minus H2 dash minus work done by pump divided by H1 minus HF3 plus work done by pump. Now reheat Rankine cycle. So reheat Rankine cycle என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹை ப்ரெஷர் டர்பைனில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாய்லர்லேருந்து வரக்கூடிய ஸ்டீமை வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ண விடுவாங்க. சரிங்களா? ஆஃப்டர் எக்ஸ்பேன்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா அது திரும்பி அந்த ஸ்டீமை ரீஹீட் பண்ணி லோ ப்ரெஷர் டர்பைனை வந்து தே வில் எக்ஸ்பேண்ட் இட். சரிங்களா? எக்ஸ்பேன்ஷன் பண்ண வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரீஹீட் பண்ணி 2 டைம் வந்து ஸ்டீமை யூஸ் பண்ணக்கூடிய சைக்கிள் பேர் தான் ரீஹீட் ரேங்கைன் சைக்கிள். ஸோ இந்த ரீஹீட் ரேங்கைன் சைக்கிளில் தி டோட்டல் ஹீட் சப்ளைட் is equals to H1 minus H6 plus H3 minus H2. ஏன்னா இந்த இனிஷியலா H1 minus H6ன்றது பாய்லர்ல வரக்கூடியது, அந்த H3 minus H2ன்றது வந்து ப்ரீஹீட்டர்ல வரக்கூடியது. Total net work output is equals to H1 minus H2 plus H3 minus H4 minus H6 minus H5. சரிங்களா? Now efficiency of the reheat. Reheat cycle on the efficiency is equals to H1 minus H2 plus H3 minus H4 minus work done by the pump divided by H1 minus HF4 minus work done by the pump plus H3 minus H2. சரிங்களா? சொல்லுங்க தமிழ் செல்வன், என்ன டவுட் உங்களுக்கு? சரிங்களா? இதில் வந்து ஒர்க் டன் பை பம்ப் இஸ் ஈக்குவல்ஸ் டு VF4 into P1 minus P4.
சரிங்களா. இந்த ரீஹீட் ரேங்கைன் சைக்கிளில் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குப்பா. அதில் என்னென்ன கண்டிஷன்னா, ஸ்டீம் வந்து ஒரு ஸ்டேஜில் சூப்பர் ஹீட்டடாக இருக்கும், அடுத்து வெட்டாக இருக்கும், அடுத்து ட்ரையாக இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி கம்பேர் பண்ணுவாங்கன்னா என்ட்ரோப்பியை வச்சு கம்பேர் பண்ணுறாங்க. சரிங்களா. ஸோ இஃப் S1 ஈக்குவல்ஸ் டு S2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, steam is dry, S2 is less than S1, இல்லைனா S1 is greater than S2 அப்படின்னா ஸ்டீம் வந்து சூப்பர் ஹீட்டடில் இருக்குன்னு அர்த்தம், சூப்பர் ஹீட் கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து என்தால்பியோட வேல்யூ எப்படி இருக்குன்னா H2 ஈக்குவல்ஸ் டு Hg2ன்னு இருக்கும். இங்கே வந்து என்தால்பி எப்படி இருக்குன்னா H2 is equals to Hg2 plus specific heat capacity at constant pressure for the gas T superheated minus T sat. சரிங்களா. அந்த சூப்பர் ஹீட்டட் மைனஸ் T sat இருந்தால் எக்ஸசிவ் டெம்பரேச்சர்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா. இப்போ வந்து S2 is greater than S1ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து என்னன்னா வெட் கண்டிஷன் அர்த்தம், வெட் கண்டிஷன். ஸோ இங்கே வந்து H2 is equal to, இதெல்லாம் என்தால்பி ஃபார்முலா நான் கொடுத்துருப்பேன் சூப்பர் ஹீட் சுச்சுவேஷன்ஸ்க்கு. சரிங்களா. ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்ப்பா. அதுக்கப்புறம் இந்த ரீஹீட்டிவ், ரீஜெனரேட்டிவ் அண்ட் ரீஜெனரேட்டிவ் இருக்குது, அடுத்து 2 ஸ்டேஜ் ரீஜெனரேட்டிவ் இருக்குது, அண்ட் தென் ரீஜெனரேட்டிவ் ரீஹீட் இருக்குது. ஸோ அதில் வந்து நான் ஒரு நோட்டு மட்டும் தரேன், அது மட்டும் எழுதிக்கோங்க, ஃபார்முலாஸ் தேவையில்லை. சரிங்களா. Now we'll move to what is economizer. சரிங்களா. எக்கனாமைசர் என்னன்னா, இது வந்து ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ்ப்பா. சரிங்களா. ஒரு ஃப்ளூயிடை வந்து ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி, சரிங்களா, ஹீட் எக்ஸ்சேஞ்சர் மூலமாக அதை ப்ரீஹீட் பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம ஸ்டீம் பாய்லரில் வந்து ஹீட் சப்ளை பண்ணக்கூடிய ஹீட்டை வந்து குறைக்கும். சரிங்களா. வெளில வரக்கூடிய ஸ்டீம் இருக்குல்ல, அந்த ஸ்டீம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா திரும்பி நம்ம வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி அதை நம்ம கண்டென்ஸ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த கண்டென்ஸ் பண்ணுற இடத்துல என்ன பண்ணிடுவோம்னா அந்த ஹீட்டை வச்சுட்டு அந்த ஃப்ளூயிடுக்கு வந்து இன்னொரு ஃப்ளூயிடுக்கு வந்து எனர்ஜி கொடுத்து அதை நம்ம பாய்லருக்குள்ளே அனுப்புவோம். ஸோ பாய்லருக்குள்ளே அனுப்பும்போது நம்ம பாய்லருக்கு கொடுக்கக்கூடிய ஹீட்டை வந்து நம்ம ஏற்கனவே ஹீட் சப்ளை பண்ணோம்ல பாய்லர் ஸ்டீம் வந்து ஹீட் பண்ணுறதுக்கு. சரிங்களா. அதை குறைக்கக்கூடிய வேலை தான் வந்து எக்கனாமைசர். சரிங்களா. ஸோ எக்கனாமைசரோட ஃபங்க்ஷன் என்னன்னா to reduce the heat supplied. And இதோட இன்னொரு ஃபங்க்ஷன் என்னன்னா it supplies heat to the fluid through heat exchanger. heat exchanger மூலமா ஹீட் சப்ளை பண்ணும். சரிங்களா. ஓகேப்பா. ஒரு சில இம்பார்ட்டன்ட் நோட். சரிங்களா. இனிஷியலாக நம்ம வந்து ஐடியல் கேஸ், ரியல் கேஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சில ஈக்குவேஷன் பார்த்துருப்போம். சரிங்களா. கேஸ் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் பார்த்துருப்போம்.
that is PV is equals to mRT. சரிங்களா, Rன்றது gas constant. ஸோ இந்த Rன்ற gas constant எப்படி வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, சரிங்களா, ஸோ இந்த கேஸ் கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை தி மாலிகுலர் மாஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ். இன்னைக்கு அனுப்பிச்சி விடுவாங்க, இன்னைக்கு ஆட் பண்ணுவாங்க. சரிங்களா, குரூப்பில் ஆட் பண்ணுவாங்க. சாருக்கு ஒரு வாட்டி நான் இது பண்ணுறேன். சரிங்களா, இல்லாட்டி சாருக்கு கால் பண்ணுங்கள் 9840398093. சரிங்களா, இதுதான் உங்கள் நம்பருங்களாமா? ஓகே ஓகே, அந்த நம்பரில் தான் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, சாருக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். சரிங்களா, தேங்க்யூ. சரிங்களா, ஸோ இது வந்து என்ன, யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். சரி, யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் வந்து என்னன்னா ஆர் பார்ன்றது வந்து யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ என்னன்னா, R is equals to, that is R bar is equals to 8.314 kilojoule per kg. kg mole Kelvin. For example, if we choose oxygen, oxygenன்றது O2. ஸோ ஆக்சிஜனோட வேல்யூ என்னன்னா 16. ஸோ O2க்கு வந்து எவ்வளோனா 32 இருக்கும். ஸோ அதோட கேஸ் கான்ஸ்டன்ட் எப்படி இருக்குன்னா, யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் பை தி மோலார் மாஸ், தட் இஸ் 8.314 டிவைடட் பை 32. ஸோ 8.314 டிவைடட் பை 32ன்றது 0.26 கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வின். சரிங்களா, ஸோ இதே மாதிரி ஏர். சரிங்களா, ஏருக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா, ஸோ மோலார் மாஸ் ஆஃப் ஏர் இஸ் 28.97 கிலோஜூல், சாரி, கேஜி பர் கேஜி மோல். சரிங்களா, ஸோ இதோட கேஸ் கான்ஸ்டன்ட் கால்குலேட் பண்ணோம்னா ஆர் பார் பை எம். ஸோ 8.314 divided by 28.97, so which is equals to 0.287 kilojoule per kg Kelvin. சரிங்களா, ஏன்னா இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்க கேஸ் கேரக்டரிஸ்டிக் கான்ஸ்டன்ட்ல வரக்கூடிய அந்த பர்டிகுலர் கான்ஸ்டன்டோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இப்போ ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் லா, பாயில்ஸ் லா. சரிங்களா, ஸோ பாயில்ஸ் லா அப்படின்றது என்னன்னா, ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட வால்யூம் எப்படி இருக்குன்னா, இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி அப்சல்யூட் ப்ரெஷர். ஸோ வென் டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல்ஸ் டு கான்ஸ்டன்ட். ஸோ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாக இருக்கும்போது வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ப்ரெஷர். ஸோ அதனால தான் நம்ம இந்த பாயில் லா ஃபார்முலா எங்கே நம்ம அப்ளை பண்ணுவோம்னா, ஐசோதெர்மல் ப்ராசஸில் அப்ளை பண்ணுவோம். சரிங்களா, P1 V1 is equals to P2 V2 is equals to constant அப்படின்றத கொண்டு வருவோம். சரிங்களா, ஏன்னா இது வந்து டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சார்ல்ஸ் லா. ஸோ சார்ல்ஸ் லா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, volume of a given mass is directly proportional to the temperature when pressure remains constant. So isobaric process or constant pressure process la idu use பண்ணுவோம். That is V1 by T1 is equals to constant. இது வந்து
first one for Charles law la. Second la Charles law enna solranga pressure of the given mass is directly proportional to the temperature nu solranga. So in the volume, இது வந்து volume is directly proportional to temperature ன்றது வந்து pressure constant, that is constant. இது pressure is directly proportional to temperature னா இது என்ன process னா constant volume process. Next one is Joule's law. So Joule's law என்ன சொல்றாங்கன்னா the internal energy of the ஒரு gas வந்து எப்படின்னா it depends only on temperature ன்னு சொல்றாங்க. சரிங்களா? Internal energy depends on temperature of the gas. சரிங்களா? So internal energy del U or U சரிங்களா is equals to constant volume into change in temperature T1 minus T2 minus T1 or T3 minus T2. Next one is Reynolds law. சரிங்களா இவர் என்ன சொல்றாரு ரெனால்ட்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா Cp and Cv of any gas does not change with temperature and pressure அப்படினு சொல்றாரு. சரிங்களா பட் நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு நோட்ல சொல்லியிருப்பேன் Cp and Cv is not constant, but இவர் law படி என்னன்னா Cp and Cv வந்து does not change with temperature அப்படி சொல்லுவாங்க. But in actual process Cp and Cv values will in actual process Cp and Cv varies. சரிங்களா next one is Avogadro number. So Avogadro number அப்படின்றது என்னன்னா ஒரு கிராம் ஆஃப் இல்ல ஒரு கிராம் ஆஃப் ஆல் gases சரிங்களா that is at 760 degree 760 mm of Hg ன்றது என்னன்னா 1 bar னு அர்த்தம். சரிங்களா ஸோ இந்த ப்ரெஷரில் 0 டிகிரி சென்டிகிரேட் 0 டிகிரி சென்டிகிரேட்னா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் நம்ம நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1 kg mole of gas is equals to 22.4 into 10 power minus 3 meter cube. அப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம்னா 22.4 லிட்டர்ஸ்னு அர்த்தம். சரிங்களா now we'll move on to the gas mixtures.
சரிங்களா. ஸோ கேஸ் மிக்சர்ஸில் ஒரு சில இம்பார்ட்டண்ட் அதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் சரிங்களா. ஸோ கேஸ் மிக்சர்ஸ்னால் என்னென்னா ஜென்ரலாக ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா வந்து அது வந்து ஹோமோஜீனியஸாக இருக்கும், அதோட கெமிக்கல் கம்போசிஷன் சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்ம மிக்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், we have two gases mixed together. ஸோ இந்த ரெண்டு கேஸுமே வந்து நான் ரியாக்டிங் கேஸஸாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் we have got gas 1 சரிங்களா, ஒரு கேஸ் 1 இருக்குது, அதே நேரத்தில் இங்கே ஒரு கேஸ் 2 இருக்குது. இந்த ரெண்டு கேஸுமே ரியாக்ட் ஆகலை, பட் தே ஆர் இன் அ சிங்கிள் சேம்பர் அப்படின்னா இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பியூர் சப்ஸ்டன்ஸ்னு எடுத்துக்கலாம். சரிங்களா. ஸோ such thermodynamic behavior of gas ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் தி அது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூன்ஸை வச்சு டிபெண்ட் பண்ணியிருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம ஒரு ரெண்டு கேஸ் வந்து ஒரு சேம்பரில் வச்சுருக்கோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய மாஸ் ஃப்ராக்ஷன்னா என்ன, மோலார் ஃப்ராக்ஷன்னா என்ன, அப்புறம் அதோட பார்ஷியல் மிக்சர் அண்ட் பார்ஷியல் ப்ரெஷர் அண்ட் பார்ஷியல் வால்யூம்னா என்னென்னு பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாஸ் ஃப்ராக்ஷன் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஐ ஹவ் காட் 1 2 3 4 அப்படின்ட்டு நிறையா கேஸஸ் வந்து ஒரு காம்பவுண்ட் ஆர் ஒரு சின்ன ஜாரில் நான் வச்சுருக்கேன்னா ஸோ தி டோட்டல் கேஸ் மிக்சரோட டோட்டல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வந்து m is equals to m1 mass of 1 plus mass of 2 plus mass of 3 up to mass of n terms சரிங்களா. இப்போ மீன் ஃப்ராக்ஷன் ஆர் மாஸ் ஃப்ராக்ஷன் சரிங்களா, மீன் ஃப்ராக்ஷன் ஆர் மாஸ் ஃப்ராக்ஷன் அப்படின்றது என்னன்னா ஒரு நான் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கேஸோட மாஸ் ஃப்ராக்ஷன் வேணும் அப்படின்னா ஸோ மாஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் தி ஃபஸ்ட் கேஸ் ஈக்குவல்ஸ் டு ஸோ மாஸ் ஆஃப் 1 டிவைடட் பை தி டோட்டல் மாஸ் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து என்னன்னா ஒரு பர்டிகுலர் மாஸ் சரிங்களா, மாஸ் ஃப்ராக்ஷன் ஃபார் தி ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது m1. நம்பர் 2 மோலார் ஃப்ராக்ஷன் சரிங்களா. ஸோ மோலார் ஃப்ராக்ஷன்றது என்னன்னா ஒரு டோட்டல் மிக்சரில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கேஸோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் சரிங்களா, டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ்ன்றது வந்து என்னன்னா n1 ப்ளஸ் n2 ப்ளஸ் n3 அப்படி என்ன ஆகும்னா n டேர்ம்ஸ் வரைக்கும் போகும். எத்தனை கேஸ் வச்சுருக்கோமோ அத்தனை கேஸ் வரைக்கும் போகும் சரிங்களா. ஸோ அப்போ பர்டிகுலராக எனக்கு வந்து ஃபஸ்ட் இதுக்கான கேஸ் சரிங்களா. ஸோ மாஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஃபஸ்ட் கேஸ்ன்றது வந்து x1 எடுத்துக்கும் சரிங்களா. ஸோ மோலார் ஃப்ராக்ஷன்னா y1, எனக்கு y1ஓட வேல்யூ தெரியும்னா இட் இஸ் n1 டிவைடட் பை n டோட்டல். Third one is partial pressure and volume சரிங்களா. ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் அப்படின்னா வந்து ஸோ இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு காம்பனண்ட்டோட கேஸோட ப்ரெஷர்ஸ் எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணால் டோட்டல் மிக்சரோட ப்ரெஷர் கிடச்சிடும். ஸோ எனக்கு பர்டிகுலராக எனக்கு ஃபஸ்ட்டு இதோட ப்ரெஷர் எனக்கு தேவை அப்படின்னா தென் வில் கால்குலேட் தி பார்ஷியல் ப்ரெஷர் ஃபார் தி ஃபர்ஸ்ட் ஒன் சரிங்களா. ஸோ இது எப்படி கொடுப்பாங்கன்னா P1 that is partial pressure of the first one equals to Y1 into total mixture சரிங்களா. இது வந்து என்னன்னா total partial pressure of the mixture இது வந்து partial pressure of gas 1 y1 ன்றது வந்து mole fraction of first gas சரிங்களா. அதே மாதிரி partial volume அப்படின்னு கேட்டாங்கன்னா so partial volume of the first gas is equals to the mole fraction of the first gas into the partial volume that is total partial volume of the mixture
சரிங்களா? Now important terms in psychometry. சரிங்களா? psychometry அப்படின்றதுல இருக்கக்கூடிய important terms. ஸோ ஒரு அட்மாஸ்பியர், சரிங்களா? சைக்கோமெட்ரி அப்படின்னா என்னன்னா, ஸோ இந்த வாட்டர் வேப்பர், அதுக்கு ஏற்ற மாதிரி ஏரோட வேல்யூ என்ன இருக்குது, ஸ்டீமோட வேல்யூ என்ன இருக்குது, ஸோ ஏரில் வந்து எந்த லெவலுக்கு வந்து வெட்னஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ அதை வச்சு ஒரு சைக்கோமெட்ரி அப்படின்றது வந்து என்னன்னா, இட்ஸ் சார்ட், சரிங்களா? அந்த சார்ட்டில் வந்து என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்கன்னா, மாய்ஸ்சரோட வெட்னஸ் ஃப்ராக்ஷன் எவ்வளோ இருக்கும், வெட்னஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், வித் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், சரிங்களா? ஸோ அதை எல்லாமே கொடுக்கக்கூடியது, சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை ஏர். சைக்கோமெட்ரியிலேருந்து இந்த டேர்ம்ஸில் இருந்தால் கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இதில் வந்து ப்ராப்ளம் கேட்க வாய்ப்பு கிடையாது, சரிங்களா? ட்ரை ஏர் அப்படின்றது என்னன்னா, ஏர் வித்தவுட் மாய்ஸ்சர் ஆர் வாட்டர் கண்டென்ட், சரிங்களா? Number 2, moist air. So இது வந்து it is a mixture of dry air and wet steam. அடுத்து மாய்ஸ்சர்னா வந்து அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் ப்ரெசன்ட். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஏரில் வந்து எந்த லெவலுக்கு வாட்டர் கண்டென்ட் இருக்கோ அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம், மாய்ஸ்சர் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இந்த தி குவான்டிட்டி ஆஃப், ஆர் எப்படி சொல்றதுன்னா, the quantity of water vapor present in air at particular temperature, சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் வந்து எவ்வளோ வாட்டர் வேப்பர் இருக்கோ, ஸோ அந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து என்ன டேர்ம்னா, saturation capacity of air, சரிங்களா? ட்ரை பல்ப் டெம்பரேச்சர்ன்றது வந்து என்னன்னா, ஆர்டினரி தெர்மோமீட்டர்
சரிங்களா. ஸோ ஆர்டினரி தெர்மோமீட்டர் மூலமாக மெஷர் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் பேர் வந்து ட்ரை பல்ப் டெம்பரேச்சர். ஸோ இண்டிகேட்டட் பை டிடி சரிங்களா. இதே இது வந்து வெட் பல்ப் டெம்பரேச்சர். ஸோ வெட் பல்ப் டெம்பரேச்சர்னா என்ன அர்த்தம்னா, அதே ஆர்டினரி தெர்மோமீட்டரில் அந்த பல்பை வந்து ஒரு வெட் கிளாத் மூலமாக சரிங்களா. ஸோ ஆர்டினரி தெர்மோமீட்டர் covered with wet cloth, அந்த பல்பு மேலே வந்து வெட் கிளாத்தை வச்சு நான் கவர் பண்ணி அப்போ வந்து எக்ஸ்போஸ் டு ரேப்பிடாக அந்த ஏரில் வந்து இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் நான் மெஷர் பண்ணால் அது வந்து வெட் பல்ப் டெம்பரேச்சர் டினோட்டட் பை TW. Next one is dew point temperature. ஸோ டியூ பாயிண்ட் டெம்பரேச்சரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா TDP அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் வந்து என்ன ஆகுனா நம்ம ஏரில் இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் வந்து என்ன ஆகுனா கண்டென்ஸ் ஆக ஆரம்பிக்கும் சரிங்களா. ஏரை நம்ம கூல் பண்ணும்போது அது என்ன ஆகுனா கண்டென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டென்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அது எந்த டெம்பரேச்சரில் கண்டென்ஸ் ஆகுதோ அதுதான் வந்து வெட் பல்ப் டெம்பரேச்சர் சரிங்களா. வாட்டர் வேப்பர் ஸோ இதுதான் வந்து டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர். Next one is dew point depression. So dew point depression அப்படின்றது என்னன்னா TBD is equals to dry bulb temperature minus dew point temperature. Dry bulb temperature minus dew point temperature என்னது dew point difference or depression. Specific humidity it is the ratio of mass of water vapor to mass of dry air. So the general pressure வச்சு சொல்லணும்னா so moisture content is equals to 0.622 partial vapor pressure or the partial pressure of the water vapor divided by barometric pressure minus PV. So PV ன்றது வந்து partial pressure of water vapor. Next one is degree of saturation. சரிங்களா. So degree of saturation இல்லைனா percentage saturation or saturation ratio சரிங்களா. mu is equals to
specific humidity of moist air to specific humidity of saturated air, omega by omega s. Next one is relative humidity phi. சரிங்களா? ஸோ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஃபைன்றது என்னன்னா, ஸோ மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் இன் அ கிவன் வால்யூம் டு மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் ஆஃப் தி சேம் வால்யூம். சரிங்களா? ஸ்டாண்டர்ட் மாஸ். சரிங்களா? ஸோ இது வந்து என்னன்னா வேப்பரோட மாஸ், கொடுத்துருக்கக்கூடிய வேப்பரோட மாஸ். சரிங்களா? இந்த எம்எஸ்ன்றது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய மாஸ். சரிங்களா? ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் மாஸ். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் வேல்யூ 12னா அப்போ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து 10/12. சரிங்களா? 0.8 வரும். சரிங்களா? ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு 0.8. With this we'll finish off this today's session, and tomorrow morning we'll continue with diesel and auto cycle.